எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் கலை, இந்த கலையில் இந்த அரைக்கிற மை கேட்டிங்கன்னாக்கா, இந்த மை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், சண்டால மை. இந்த சண்டால மையை அரைக்கிறதுக்கு 3.25 மணி நேரம் ஆகும். 3.25 மணி நேரம் நாங்கள் அரைச்சிருக்கோம். சரி, சண்டால மை அரைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறீங்க, இது என்ன இவ்வளோ பெரிய ஒரு பேய் உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த உருவத்தை கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஓரையில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 சூரியனுக்கு சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து சந்திரன் மறையும் போது தான் இதை அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் இந்த மை கரெக்டாக வேலை செய்யும். சண்டால மை எதுக்காக செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, தவறான உறவுகளை பிரிக்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத ஆளுங்களை இடத்த விட்டு வெளியில் கலப்புறது, அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு தகராறு பண்ணாமல் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் அவங்க தானாகவே விலகி போகிறதுக்கு செய்ய வேண்டிய மை தான் இது. இந்த மையை நான் சொன்ன மாதிரி சூரியன் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 12 சந்திரன் மறைஞ்சு நிற்கணும். அப்படி மறைஞ்சு நிற்கும் போது இந்த மையை நம்ம அரைக்கலாம். இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மையை அரைக்கிறதுக்காக. என்கிட்ட ஏற்கனவே மை இருக்குது, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மையை நான் அரைச்சி உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், பாருங்கள். இந்த மை அரைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன பொருள் தேவைன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த மை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எட்டி விதை, எட்டி தைலம் 1, பேய் விரட்டி, அதுக்கப்புறம் கேட்டால் பேய் தும்பை, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பேய் அவரை, அதுக்கப்புறம் கேட்டால் பேய் பீர்க்கன், அதுக்கப்புறம் எல்லாமே பேயிலே வருதுன்னு கேட்காதீங்க, அப்படி தான் வரும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேய் தும்பன்றது பார்த்தீங்கன்னாக்கா, பேய் தும்பை எடுக்கும்போது அதுக்குள்ளே குலவி கூடு கட்டியிருக்கும். குலவி கூடு கட்டியிருக்குதுனாக்கா, அந்த குலவி கூட்டோடு போய் கையை வச்சிங்கன்னா கையை கூட்டி போடுவோம். அது உசாராக பார்த்து எடுக்கணும். அது எல்லாம் கொண்டு மொத்தமாக சேர்த்து முதல்ல தர்பப்புல் எல்லா விதமான மை அரைச்சாலும் தர்பப்புல் கூட சேர்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தர்பையில் ஒரு மகா சக்தி ஒன்று அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த தர்பப்புல்லையும் கொண்டு வாங்க. இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா, நம்ம ஆடு தின்னாம்பாலை, ஆடு தின்னாம்பாலை சாம்பலத்தோடு எடுங்க, அதையும் கொண்டு இதில் சேர்க்கலாம். உங்களுக்கு கிடைச்சாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திகழ்பூண்டு உங்களுக்கு கிடைச்சா எடுத்துக்கோங்க. திகழ்பூண்டு கிடைக்கலனாக்கா நீங்கள் தாராளமாக அதை விட்டுட்டு மற்றதை வச்சு அரைக்கலாம். இந்த பொருளெல்லாம் சேகரித்து என்ன பண்ண நல்லா உட்கார வச்சு நல்லா காய வைங்க. நெழிலில் உலர்த்தி காய வச்சு அந்த பொருளை கொண்டு கற்பூரம் போட்டு எரிக்கணும். கற்பூரம் போட்டு சுத்தமாக எரிச்சிக்குங்க. எரிச்சிட்டு அஞ்சனக்கல் வாங்குங்க. அஞ்சனக்கல் வாங்கிட்டு புணுக்கு ஜவ்வாது வாசனை திரவியம் இந்த மைக்கு தேவையே கிடையாது எப்பவுமே. இருந்தாலும் புணுக்கு ஜவ்வாது நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த உருவத்தை வரைஞ்சி தான் இது செய்யணும். நம்ம இந்த உருவத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் இது மேலே வச்சு தான் நம்ம அரைக்கணும். இதெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன். அதனுடைய வாய்ப்பகுதியில் உக்காந்து அரைச்சா தான் நமக்கு நம்ம செய்கிற எல்லா வேலைக்குமே அது கரெக்டாக வேலை செய்யும். புரியுதுங்களா? இதை பாருங்கள், எப்படி வரைஞ்சிருக்கிறோம், எப்படி நம்ம செய்திருக்கிறோம் இந்த உருவத்தைன்னு. இந்த மையை அரைக்கிறதுக்கு கேட்டிங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி அந்த சூரியனுக்கு சந்திரன் மறைஞ்சிருக்கிற நாளில் நீங்கள் அரைங்க. அதே மாதிரி அரைச்சி முடிச்சிட்டிங்களா? இதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு மண் பாத்திரம் ஒன்று. மண் பாத்திரத்தில் இந்த மண் பாத்திரத்தில் நாம் இதை உள்ளே இந்த மையை போட்டு அடைச்சி, இது அரைச்சி ஒன்று அப்படியே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மையெல்லாம் இதை அரைச்சி முடித்த உடனே இதை கொண்டு இந்த மாதிரி ஒரு செம்பு பாத்திரமோ ஒரு சின்ன மண் பாத்திரமோ வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி செம்பு பாத்திரத்துக்குள்ளே இந்த மையை போட்டு நாம் அடைக்கணும். அடைச்சிட்டு இது மேலே கேட்டிங்கன்னா இதை வச்சுருக்கோம் பாருங்கள், தகடு. இந்த தகடை வச்சு இதில் நம்ம எந்த மையை நம்ம அரைக்கிறோமோ அந்த தகட்டில் அந்த பேர் நம்ம எழுதிடணும். எழுதிட்டு இதை மொத்தமாக அரைச்சி உங்களுக்கு நான் காட்டுவேன். 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளோ பெரிய வீடியோவெல்லாம் போடவே முடியாது. ஏற்கனவே நான் அரைச்சது தான். இது எல்லாத்தையும் போட்டு எரித்து அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு 11 நாள் ஆச்சு இந்த பொருளெல்லாம் கொண்டு நான் சேர்த்து சேகரித்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு. அரைச்சி உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். சண்டால மையால் தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில் தீராத பகையாக இருக்கிறதோ, இல்லை குடும்பத்தில் தவறான உறவுகள் இருக்கிறதோ, இல்லை இடத்த விட்டு காலி பண்ணுறதோ, இல்லை வீட்டை விட்டு காலி பண்ணுறதோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஆண் பெண்ணுக்கு
தப்பான பாதையில் போகிறாங்கனாக்கா அது திருத்தறதுக்கோ, இல்லை படிக்கிற பசங்க வந்து தாய் தகப்பனுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்கனாக்கா இந்த மையை வச்சு அதில் வந்து எழுதுகிற தகடில் வந்து அவங்களுடைய பேர் எழுதிட்டிங்கனாக்கா அந்த பேருக்கு நடுவில் வந்து இந்த மையை தடவி நீங்கள் கற்பூர தீபாரத்தனை காட்டி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அதை சுற்றி செய்து அதுக்கப்புறம் நீங்கள் தாய் தப்பு போட்டு கொடுத்தீங்களா அவங்க தலையை சுற்றி கொண்டு போயிட்டு முச்சேந்தி வயலில் வந்து எரிச்சாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரியறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு கடை இருக்குங்க, அந்த கடையில் வந்து இவங்க வந்து கடையை விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறீங்களா, இந்த மை இருந்தால் போதும். இந்த மையோடு சேர்ந்து அதுக்கு வந்து முட்டைங்களில் வச்சு கரெக்டாக பேர் எழுதி கரெக்டாக வந்து வெளியில் போட்டு எரிச்சோம்னா பிரிச்சோம்னா தானாக பிரிஞ்சு அந்த கடையை விட்டு காலி பண்ணுவாங்க. சரி, ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறாங்க, வீடே வந்து ஏமாத்துறாங்கன்னு கூட வச்சுக்கங்களேன், இந்த மை இருந்தால் போதும், அவங்கள வந்து தாராளமாக அந்த வீட்டை விட்டு தானாக வெளியில் கிளப்பி விடலாம். ஆனால் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் மாந்திரிகர் நீங்கள் இதை வந்து செய்கிறதுக்கு உண்டான நான் உங்களுக்கு அந்த மூலிகை சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி கேட்டலாம், எட்டி விதை எட்டி தைலம், அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா அவங்களுக்கு பேய் விரட்டி பேய் தும்பை, அதுக்கப்புறம் கிட்ட இருளை கூட தேவைப்படும், அகில் கூட தேவைப்படும், அதுக்கு அகில் கூட தேவைப்படும், செய்யலாம் இதை தாராளமாக. அஞ்சனக்கல் வாங்கணும், அஞ்சனாக்கல்ல வாங்கி இதுக்கு உண்டான வேலையை கரெக்டாக நீங்கள் அரைச்சிட்டு முதல்ல வந்து இது வந்து எரிச்சிடுங்க. எரிச்சிட்டிங்கன்னா போதும், எரிச்சு இதை எடுத்து கொண்டு போய்ட்டு இந்த மண் பாத்திரத்தில் போட்டு அடைச்சி இது உள்ளே வந்து அதை வச்சிடணும். அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, இடுகாட்டில் போயிட்டு 3 முட்டையை வந்து பக்கத்தில் வைக்கணும். இந்த பக்கம் ஒரு முட்டை அந்த பக்கம் ஒரு முட்டையை வச்சு கரெக்டாக கீழே போட்டு புதைச்சிடணும். நைட்டு 12 மணிக்கு மேலே இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத போது அப்போ தான் செய்யணும். அந்த வேலையை செய்தது வந்து யாருக்கு தெரியாத மாதிரி பார்த்து செய்து வைங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா எனக்கு வந்து இந்த இடத்துல வசதியாக இருக்குது, நான் எல்லாமே செய்துடுவேன். ஆனால் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, எடுத்துகிட்டு போதும் அவங்களுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது, அதை தொட்டாவே அவங்க கெட்டு தான் போவாங்கன்றது வந்து ஒரு விதிமுறை ஒன்று இருக்குது. இது செய்கிறதுக்கு வந்து தேவையான வேலை செய்துட்டு அங்கே புதைச்சிட்டு ஒன்று கேட்டிங்களேனாக்கா ஒரு 27 நாள் இல்லை ஒரு 48 நாள் நீங்கள் அங்கேயே விடுங்க. அதை விட்டுட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து அங்கே ஹரிச்சந்திரனுடைய இது சொல்ல இது ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வைக்கும்போது பார்த்துட்டிங்கனாக்கா 2 அமாவாசையோ இல்லை 2 பௌர்ணமியோ ஒரு அமாவாசையோ வந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது மட்டும் சின்னதாக ஒரு உயிர் பலி கொடுத்தே ஆகணும். ஒரு கோழியாவது கொடுத்துடணும், கருங்கோழியை ஒன்று கொடுத்துருங்க, அப்படின்னு ஒரு கோழி ஒன்று கொடுத்துருங்க. இதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தேவை. செவ்வாய்க்கிழமை இறந்தவனுடைய சாம்பல் வந்து தலை சாம்பலை எடுக்கணும். அந்த சாம்பலை எடுத்து தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் நான் வந்து செய்தது ஆஃபீஸ் ரூம்ன்றதுனால இங்கே வச்சு நான் செய்துடுறேன். அது வந்து கையில் படாத மாதிரி நான் கை க்ளவுஸ் போட்டு மொத்தம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் சாம்பலை வந்து சேர்த்து நான் குழப்பி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்து செய்யும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக செய்யுங்க, பத்திரமா செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டால மையை வந்து சொல்கிறது ஈஸி, செய்கிறது கடினமான விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த மையை கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சிங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே தாயத்தில் போட்டு வைக்கிறீங்களா இல்லை தடவை விட்டுறீங்களா, அப்படி விட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த செவத்தில் நீங்கள் தடவுறீங்களோ அந்த செவரே விரிசல் விடும் அப்படியே. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா இதை வைக்கிறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா மயானம், ஆள் நடமாட்டம் இல்லாத குட்டிச்சுவர் அப்படின்னு கேட்டாக்கா புத்து, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ரயில்வே ட்ராக் இருக்கிற இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எட்டி மரத்தில் கட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா புளிய மரத்தில் வந்து துவாரம் இருந்தாக்கா அது வந்து அதான் சந்து இருக்கு இல்லையா, சந்தில் போட்டு வைக்கலாம். இதை போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு வைங்க. அரச மரத்துலேயே ஆல மரத்துலேயே வேப்ப மரத்தில் வைக்காதீங்க, உங்களுக்கு தரித்திரம் பிடிச்சிக்கும், சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அரச மரத்தில் வந்து 30 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அதில் போய் நீங்கள் சண்டால மையெல்லாம் வச்சிங்கன்னா சரியாக போச்சு, உங்களை வந்து இருக்கிற இடத்துல காலி பண்ணி விட்டுடும். அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா நீங்கள் ஆலமரத்தில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னாக்கா ஆலமரன்றது மிகப்பெரிய விருட்சம். அந்த விருட்சத்தில் வந்து ஆலமரத்தினுடைய விருட்சத்தில் வைக்கக்கூடாது, வேப்ப மரத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா துர்கைன்னு சொல்லக்கூடிய துர்கை, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மாரியம்மன், இவங்கெல்லாம் வந்து அதில் குடியிருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லுவாங்க வேப்ப மரத்தை. அதில் எல்லாம் போய் வச்சுட்டு போகிறீங்க. புளிய மரத்தில் வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா புளிய மரத்தில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எட்டி மரத்தில் கட்டி வைக்கலாம். புளிய மரத்தை தூவாரத்தில் போட்டு வைக்கலாம். அதெல்லாம் போட்டு வைங்க. எப்போது அந்த 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது இந்த மையவை. இப்போ நான் இதை அப்புறப்படுத்திடுவேன். இப்போ அப்புறப்படுத்திட்டு அடுத்த வேலைக்கு உண்டான வேலையை நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் பார்த்து தெளிவாக செய்து கொடுங்க எல்லோருக்குமே. இந்த மையை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இந்த மையை ஒரு வீட்டில் ஒரு இதில் வச்சுட்டு அவங்களுடைய பேரை எழுதி இன்னொரு தாயத்தில் வந்து இன்னொருத்தருடைய பேரை எழுதி அந்த வீட்டில் ஒரு தாயத்தை இந்த வீட்டில் ஒரு தாயத்தை வச்சா சண்டையே வரும் அந்த வீட்டில், புரியுதுங்களா. ஓயாத சண்டை, ஓயாத பகை, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க முடியை பிடிச்சின்னு அடிச்சுக்கிறது, ஆம்பளைங்கெல்லாம் வந்து தெருவில் நின்று அடிச்சுக்கிறது, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன் கேஸு, ஊருக்குள்ளே பஞ்சாயத்துன்னு போகிறது, ஊருக்குள்ளே யார் சண்டை ஒன்றாலும் அடங்கலாம். இந்த மைய வைக்கிறவங்க வீட்டில் மட்டும் சண்டை மட்டும் அடங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவ்வளோ மோசமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இதை மையான சாம்பலோடு சேர்த்து செஞ்சுருக்குறோம் இந்த வேலைங்களை. இதை பார்த்து ஒழுங்காக செய்து கொடுங்க. இதை
செய்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து முதல்ல வந்து உடல்கட்டு போட்டுக்கணும். உடல்கட்டு மந்திரம் தெரியுங்களா? தெரியாது உங்களுக்கு. உடல்கட்டு மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள். இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே உடல்கட்டு மந்திரம் இருக்குது. கையில் வந்து விபூதியை எடுத்து வலது கரத்தில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். உள்ளங்கையை வலது கையில் வந்து விபூதியை வச்சுக்கணும். உள்ளங்கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா, ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சாரமூர்த்தி காவல், கைகளில் மகேஸ்வரி காவல், சிரசு முதல் பாதம் வரை அஷ்டதேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும், காதில் வீரபத்ர தேவனை சுற்றி கால வரையணும் காத்து ரட்சிக்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையோ? கரெக்டாக அது கற்று வச்சுக்கோங்க. இது மேலே எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இந்த மையை அரைச்சி முடிச்சோன்னு இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம்னு ஒன்று இருக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலச அஸ்தய சர்வமய நாசனாய திரிலோகிய நாதிய நசிய 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 பிரிய 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 நசிய பிரிய நசியன்னு சொல்லிட்டு சிம்பட் சுவாகலாம் இதுக்கு சொல்லக்கூடாது. சிம்பட்டோட முடிச்சோன்னு அந்த விஷயத்தேவை. புரியுதுங்களா? அது கொஞ்சம் எழுதி காட்டுறது தானே நீங்கள் கேட்கலாம். இதில் எழுதினா கூட உங்களுக்கு புரியவே அது. தேவைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்கன்னாக்கா இது வேணால் சீட்டில் ஒன்றா எழுதினோன்னா உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன். நான் நிறையா வேலையாக இருந்ததுனால உங்களுக்கு நான் தெளிவாக அதை அந்த எழுத்தெல்லாம் எழுத முடியல. இன்னொரு முறை கூட சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. தேவை உங்களுக்கு உடல் கட்டு மந்திரமாக சொல்கிறேன் பாருங்கள். ஓம் எதுவாக இருந்தாலும் ஓம் என்ற வார்த்தையை வந்து நீங்கள் உச்சரிக்காமல் எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. ஓம் என்ற வார்த்தை தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சாரமூர்த்தி காவல், கைகள் மகேஸ்வரி காவல், சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும், காதில் வீரபத்ர தேவனும் என்னை சுற்றி கால வைரவனும் காத்து ரட்சிக்க. அதை கேட்டிங்கனாக்கா நீங்கள் உடல்கட்டு மந்திரத்தை போகிறது இருந்தாக்கா வலது கையில் வந்து நீங்கள் விபூதியை வச்சுக்கிட்டு நீங்கள் இடது கையை வந்து கேட்டிங்கன்னாக்கா கையை வந்து நம்மளுடைய குருவரில் மூடிக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம். அது வந்து வெளியாளுக்கு நீங்கள் செய்கிற மாதிரியே காண்டி இருந்தாக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சாரமூர்த்தி காவல், கைகளில் மகேஸ்வரி காவல், சிரசு முதல் பாதம் வரை அஷ்டதேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும், காதில் வீரபத்ர தேவனும் இவரை சுற்றி கால பைரவனும் காத்து ரட்சிக்க. அப்போ வந்து பலியாளுக்கு நீங்கள் வந்து உடல்கட்டு மந்திரத்தை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? சரி, இந்த மையை அரைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிறீங்க. எல்லா பொருளும் எடுத்துட்டீங்க. என்ன பொருள்? எட்டி தைலம், எட்டியினுடைய விதை, எட்டி மரத்தினுடைய இலை, அதுக்கப்புறம் பேய் மிரட்டி, பேய் தும்பை, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சிறு தும்பை, இந்த தும்பை. அதான் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஆடு தீண்டாம்பாலை, கசப்பான பொருட்கள் நிறைய சேர்க்க வேண்டியதாக இருக்கும். சிறிய நங்கை, பெரிய நங்கை எல்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த நான் சொன்ன மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை இறந்தவனுடைய ஆணோ பெண்ணோ செவ்வாய்க்கிழமை இறந்துருந்தாங்கனாக்கா அவங்களுடைய சாம்பல் தலைப்பகுதியில் தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் பகுதியிலலாம் எடுக்கக்கூடாது. உடல் பகுதியில் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து வேறு விஷயமெல்லாம் இருக்குது. அது நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். நான் இதில் பார்த்து செய்துட்டிங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்த கலச அஸ்தய சர்வமய நாசனாய திரலோகியநாதிய ஓம் பிரிய நசிய பிரிய நசிய பிரிய நசிய நசிய பிரிய நசிய பிரிய நசிய பிரிய சிம்பட்டோடு நிறுத்தணுமே தவிர சுவாகன்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. எந்த காரணம்? சுவாகன்றதை வந்து குணப்படுத்துறதுக்காகவும் நல்லது செய்கிறதுக்காகவும் அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்காதீங்க. இதை மட்டும் கரெக்டாக செய்து கொடுங்க. இது தாயத்தில் போட்டு கொடுத்தாலும் பிரிவினை பண்ணலாம். பேய், பிசாசு, பூதம் எது பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த மையை மட்டும் கொஞ்சம் புருத்தில் வச்சிங்கன்னா போதும். நீங்கள் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு புருத்தில் வச்சிங்கனாவே துண்டை காணும் துணியை கடனும் ஓரத்துக்கு ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதை நைட்டில் வந்து அந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கோம் உச்சந்தலையில் வச்சு பாருங்கள். உச்சந்தலையில் இருக்கிற முடி மொத்தத்தையும் பிடிங்க போட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். பேய் பிடிச்சிருக்கிறவங்க, காற்று கருப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கோ யாராக இருந்தாலும் சரி, இது பிரிய நசின்றது தப்பான உறவுகளை பிரிக்கிறது, தவறானவங்களை பிரிக்கிறது, தவறானவங்களை வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது, கெட்டவங்களை வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது. இது எல்லாமே காலி பண்ணுறதுக்கும் பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் இது எல்லா வேலையுமே. அதுக்காக இந்த மை கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மையை வந்து நீங்கள் கையிலே கூட தொடக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா எட்டி குச்சிலே வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேவை புரியுதுங்களா? எட்டி குச்சியில் வந்து எடுத்து அந்த இது மேலே தடவணுமே தவிர கை எதுமே நேரம் போய் உள்ளே விட்றாதீங்க. அதில் அரைக்கும் போது நானே கை க்ளோஸ் போட்டு தான் அரைச்சேன். நீங்கள் எதனாலும் செஞ்சு விட்டுட்டு இடக்கு மடக்க பண்ண போகிறீங்க. ஒரு கடைக்கு எதுமே தடவணும்னு கேட்டிங்கன்னா சரி, அவங்கள கை க்ளோஸ் போட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கையில் வந்து ஏதாச்சும் ஒரு தடவிக்கிட்டு போய்ட்டு வச்சுட்டு போய் தடவை சொல்லுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், செய்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அந்த மாதிரி செய்து கொடுங்க. நல்லது செய்யுங்க. நல்லபடியாக நடக்கட்டும், நல்ல விதமாக நடக்கட்டும். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு புதுசாக வந்திருந்தாலும் சரி, பழைய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல மையில் வந்து நாளைக்கே வந்து வசிய மை எப்படி அரைக்கிறது, ஐங்கோல மை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி செய்கிறது, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் தெளிவாக சொல்லி காட்டுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலையை வந்து செய்து காட்டும்போது தான் வந்து நீங்கள் பார்த்து அதை செய்துக்குங்க. இதெல்லாம் அரைச்சி காட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 3.5 மணி நேரத்தை வந்து உங்களுக்கு அரைச்சி
அரைச்செல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நான் அரைச்சிருக்கிறேன், நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல மை செய்கிறது, வசிய மை செய்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏரஞ்சல் மை எப்படி செய்கிறதுன்றது எது வந்து எனக்கு ஈஸியாக வருதோ அதை உங்களுக்கு நான் செய்து கொடுத்துட்றேன். பாருங்கள், நல்லபடியாக செய்து முடியுங்க. நம்ம சேனலை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.